செய்தியை பார்த்து வருகிறோம். டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் முறைகேடு வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், வழக்கின் பின்னணியை விவரிக்கலாம். தமிழகத்தில் 2021 ஆண்டு முதல் 2023 ஆண்டுகளுக்கு இடையில் சுமார் 46,000 டிரான்ஸ்பார்கள் கொள்முதல் செய்ய 1,182 கோடியே 80 லட்சம் ரூபாய்க்கு மதிப்புக்கு ஒரு டெண்டர் கோரப்பட்டது. இந்த டெண்டர் ஆவணங்களை ஆய்வு செய்ததில் ஒப்பந்ததாரர்கள் லாபமடைய செய்வதன் மூலமாக அரசுக்கு சுமார் 397 கோடி ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இது சம்பந்தமாக லஞ்ச ஒழிப்புத்துறையில் அளித்த புகார் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவு வேண்டும் என்றுதான் அறப்போர் இயக்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த ஒரு வழக்கு தொடரப்பட்டது. இந்த முறைகேட்டில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, டான்ஜெட்கோ தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் இருந்த ராஜேஷ் லக்கானி உள்ளிட்டோருக்கு எதிராக சந்தேகம் கொள்ள ஆதாரங்கள் உள்ளதால் உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு இந்த ஒரு முறைகேடு குறித்து விசாரிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த மனுவானது இன்று நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரிக்க வந்தது. அப்போது இந்த வழக்கில் எதிர்மனுவாக சேர்க்கப்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. ஆனால் செந்தில் பாலாஜிக்கு நோட்டீஸ் அனுப்பவில்லை என்று அறப்போர் இயக்கம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பதிலளிக்க கோரி மீண்டும் புதிதாக நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் என்று அறப்போர் இயக்கத்துக்கு உத்தரவிட்ட நீதிபதி வேல்முருகன் இந்த வழக்கு விசாரணை மீண்டும் ஜூலை 3ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி மதன்.